ஆனா எந்த அளவுக்கு வல்லமை வெளிப்படுதோ, எந்த அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்துறாரோ அந்த மனுஷன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மேல போயிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு சந்தோஷம். எந்த அளவுக்கு நம்ம மேல வளர்ந்துட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிசாசுக்கு ஆத்திரம், கோபம். நம்ம நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. 4 பேர் ஐக்கியமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணா பிடிக்காது. பிரதர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, ஒன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சா அவனுக்கு பிடிக்காது. எப்படியே அவங்களை பிரிக்கலாம், எப்படி குழப்பத்தை கொண்டு வரலாம், எப்படி சண்டை மூட்டி விடலாம், இதுதான் அவனுடைய டோட்டல் டார்கெட். சிம்சோன் கர்த்தரால முன்குறிக்கப்பட்டவன் தான், கர்த்தரால தேவனுடைய வல்லமையால நிரப்பப்பட்டவன் தான், தேவனாலே பயன்படுத்தப்பட்டவன் தான். ஆனாலும் அந்த சிம்சோன் என்ன விழுந்துட்டான். நான் விழமாட்டேன்னு சொல்றதுக்கு உலகத்துல யாருக்கும் இல்ல. வசன ஆண்டு அழகா சொல்ல, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க கடமை. நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லதுதாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, நின்றுட்டு இருக்கிற, நல்லா ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிற, ஓடிட்டு இருக்கிற, உண்மையா இருக்கிற, பரிசுத்தமா இருக்கிற, ஜாக்கிரதையா இரு. பிசாசு உன்னை விழத்தள்ளுவதற்கு வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறான். கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். இவனும் சிங்கம் தாங்க, பிசாசு சிங்கம் தான். இது என்னங்க, வேட்டையாடுற சிங்கம். யூதராஜ சிங்கம் இருக்காரு, யார் அவரு? ஏசப்பா. நம்மள ஆளுகை செய்து போஷிக்கிற சிங்கம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்தை தெரியாததுனாலதான் நம்ம எல்லாம் செஞ்சிருங்க, எல்லாத்தையும் சிங்கம்னு நினைச்சு ஏமாந்து போயிடணும். சிம்சோனை விலை செய்த 3 படிக்கட்டு. நல்ல படிக்கட்டு இருந்தாதான் நல்லா ஏறி போக முடியும். படிப்பது சரியில்லைன்னு வைங்கள, என்ன ஆயிடுவோம், கீழே விழுந்துருவோம். 3 காரியங்கள். முதல் காரியம் எடுத்தவங்க வாசிங்க, நியாயாதிபதிகள் 14 6வது வசனத்துடைய கடைசி பகுதி, 9வது வசனத்துடைய கடைசி பகுதி. அறிவிக்கவில்லை. 19 கடைசி, சரி 9 கடைசி. அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. யாருக்குங்க? தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. முதல் காரியம் நான் சொல்றேன், ஆவியானவராலே முன்குறிக்கப்பட்ட, ஆவியானவராலே நிரப்பப்பட்ட, ஆவியானவராலே பயன்படுத்தப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு விலை செய்வதற்கு அவன் பயன்படுத்துகிற முதல் காரியம் உன்னை மறைக்க வைப்பான். சில காரியத்தை சொல்லாம மறைச்சுக்கோன்னு சொல்லி உன்னை மறைக்க சொல்லுவா. அதுதான் பிசாசு கொடுக்கிற முதல் காரியம். நான் விழுவதற்கு எதுங்க முதல் படி? மறைக்கிறது. இவன் தேனை சாப்பிட்டது தப்பு இல்ல. செத்து போன சிங்கம் விழுந்து கிடக்குது. செத்து போன சரீரத்தை தொடக்கூடாது, நசரேய விரத முடியவன். அதை மீறி தொட்டுட்டா 7 நாள் அவன் தீட்டு கழிக்கணும், அவன் முடி சரைக்கப்படணும், கொண்டு போய் பலி செலுத்தப்படணும். அதுக்கு பிறகு திரும்பவும் விரதத்தை தொடரணும். என்னாலும் 6ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இவன் போய் அப்பாப்பா அம்மாமா இந்த மாதிரி இன்னைக்கு வரும்போது சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்தை கொன்னுட்டேன் சொல்லி இருக்கலாம், சொல்லல. அந்த தேனை எடுத்து கொடுக்குறா, சொல்லி இருக்கலாம், சொல்லல. என்றைக்கு நாம் சில காரியங்களை மறைக்க ஆரம்பிக்கிறோமோ நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். பிள்ளைங்க, நீங்க செய்யற காரியத்தை உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு பயந்தா மறைச்சீங்கன்னா நீங்க விழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தப்போ ரைட்டோ வெளிப்படையா உண்மையா சொல்லணும். ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டா. இன்னைக்கு பிசாசு சொல்லுவா, மறைச்சிரு. இதை நீங்க உங்க அப்பா கிட்ட சொன்னா, உங்க அம்மா கிட்ட சொன்னா உன்னை திட்டுவாங்க, உன்னை அடிப்பாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க, சொல்லாத. இது உன் மனைவி கிட்ட சொன்னா உன் மனைவி மேல சந்தேகப்படுவா, இல்ல உன் மனைவி கிட்ட சொன்னா உன் மனைவி மேல கோபப்படுவா. உன் மனைவி கிட்ட மறைச்சிரு. உன் கணவன் இடத்துல நீ சொன்னா உன் கணவன் உன்னை போட்டு அடிச்சிருவாரு, அடி திட்டுவாரு, சண்டை போடுவாரு, சொல்லாத, மறைச்சிரு. இது ஊழியக்காரங்கிட்ட போய் சொன்னா ஊழியக்காரனை திட்டுவாரு, இந்த காரியத்தை ஊழியக்காரங்கிட்ட சொல்லாத, மறைச்சிரு.
பிசாசு செய்கிற முதல் காரியம் என்னை உண்மையை சொல்லாதபடிக்கு மறைத்து நிறுத்த வைப்பான். சொல்லுங்க, இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு? நீ பொய் சொல்லலையே, நீ பொய் சொல்லலையே, உண்மையைத்தானே சொல்லாம இருக்கிற, உண்மையைத்தானே சொல்லாம இருக்கிற, மறைச்சுக்கான வச்சிருக்கிற, நீ பொய் சொல்லலையே. பிசாசு வஞ்சிக்கிறவன். இந்த சிம்சோன் தன் தாய் தகப்பனிடத்துல மறைத்தான். அதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு முதல் அடையாளம். அப்பயே அவன் மட்டும் வெளிப்படையா சொல்லியிருந்தான்னா உடனே மனோபாவும் அவங்க மனைவி 2 பேரும் கூப்பிட்டு போய் அவன் முடி எடுத்துட்டு காணிக்கைய படைத்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப செஞ்சிருப்பாங்க. அந்த விரதத்தை கண்டினியூ பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆவியானவர் ஏற்கனவே என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல மோசே மூலமா நசரேய விரதம் எப்படி இருக்கணும், அந்த விரதத்தை தவறும் போது எதை எப்படி அதை சரி செய்ய வேண்டும் என்கிற நியாயப்பிரமாணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். மறைச்சிட்டா. இன்னைக்கு நிறைய நேரத்துல எங்க பிள்ளைங்க விழுந்து போறாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, கர்த்தர் கொடுக்கும் போது நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல பிள்ளைகளா, நல்ல ஊழியக்காரனா, நல்ல சபையா கொடுத்தாரு. எங்க தெரியுமா பிரச்சனைங்க? நாம் மறைத்ததில் தான் பிரச்சனை, உண்மையை சொல்லாததில் தான் பிரச்சனை. உண்மையாய் வெளிப்படையாய் இருந்திருப்போம் என்று சொன்னால் எல்லா காரியத்துக்குரிய தீர்வுகளோடு அழகாக கர்த்தர் நம்மை நடத்தியிருப்பார். தேவ வல்லமைய வெளிப்படுத்த முடியாதபடிக்கு, தேவ வல்லமையில செயல்பட முடியாதபடிக்கு பிசாசு நம்ம எதிரெல்லாம் இழுத்து தள்ளிட்டு இருக்கானா, மறைச்சிரு. பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பேசுகிற நபர்கள், நீங்க பார்க்கிற ஆண்களோ பெண்களோ எதுவா இருந்தாலும் உன் தாயிடத்துல தகப்பனிடத்துல மறைக்காமல் யார்கிட்ட பேசணும், எங்க போனோம், எங்க வந்தோம், எல்லாவற்றையும் வெளிப்படையாய் சொல்லுகிற இருதயம் தான் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இருதயம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல கடவீர்கள். அதுக்கு மிஞ்சினது எதுவா இருக்குங்க? பாவமா இருக்கும். மறைக்க கூடாது, மறைக்க கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காருங்க. 1 யோவானில் சொல்லப்படுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ விழுந்துட்டியா பரவாயில்ல, தப்பு செஞ்சிட்டியா பரவாயில்ல, மறைக்காத, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடு. ஆண்டவரே, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, கதறுங்க. கணவனிடத்துல மன்னிப்புக்கு, உன் மனைவி இடத்துல மன்னிப்புக்கு, உன் தாய் தகப்பனிடத்துல மன்னிப்புக்கு. மறைக்க முயற்சி பண்ணாத, மறைக்க முயற்சி பண்ணாத. மறைக்கிற காரியம் பிசாசு நமக்குள்ளாய் விழச் செய்வதற்கு கொடுக்கிற முதல் ஆயுதம். 2வது காரியம் நியாயாதிபதிகள் 16:1. அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். போதுங்க, இச்சை அடக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஐயாவா இருக்கிறவங்க சொன்னாரு, மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவ சிம்சன் யாருங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவ. உனக்கு வேசி இடத்துல என்ன வேலை? அங்க உனக்கு என்ன வேலை? இச்சை அடக்கம் வேணும். பிசாசு இன்றைக்கு உங்களையும் என்னையும் விலத்தள்ளுவதற்கு அவன் பயன்படுத்துற ஒரு பெரிய காரியம் என்னங்க? இச்சை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியத்தையும் நமக்குள்ள கொண்டு வந்து விதைப்பான். இயேசுநாதர் அழகா சொல்றாரு, உன் கண்ணு தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் சுத்தமா இருக்கும். உன் கண்ணு கெட்டதா இருந்தா கெட்டதா போயிடும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எல்லாரும் கையிலயும் போன் இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும், அங்க போய் காசு கொடுத்துதான் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மெயில் பார்க்கணும், மெயில் அனுப்பணும். எல்லாம் இன்னைக்கெல்லாம் தட்டுன அடுத்த நிமிஷம் போன்ல எல்லாம் வருது. பிசாசு இன்னைக்கு நம்ம எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அத்தனையும் போன்ல வச்சிருக்கிறான், அத்தனையும் போன்ல வச்சிருக்கிறான். கண்கள் நல்லவற்றை பார்க்க வேண்டும். தேவையில்லாத இடத்துக்கு கூட போகக்கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம், இல்ல கூட வேலை செய்யறவங்க கூப்பிடலாம், வேலை செய்யற ஐயா கூப்பிடலாம், அம்மா கூப்பிடலாம், யார் வேணா கூப்பிடலாம். தேவையில்லாத இடத்திற்குடைய கால்கள் போகும் என்று சொன்னால் அங்கே உன்னை பாவம் செய்வதற்கு
சில இச்சைகளை கொடுத்து தூண்டுவான். உனக்கு என்ன வேலை? பெலிஸ்தியர் கை நின்று இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டியவ அங்க போய் வேசி இடத்துல என்ன வேலை? ஏனென்றால் போற வழியில அவ உட்கார்ந்து இருக்கிறா. உட்கார்ந்து இருந்ததை பார்த்த உடனே ஐயா சொன்ன மாதிரி மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீக்கு போனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், இல்ல போற இடமா இருக்கட்டும், வர இடமா இருக்கட்டும், பள்ளிக்கூடமா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், நாம் பேசுகிற வார்த்தை ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரக்கூடாது. இச்சைக்கு ஏதுவான வார்த்தைகள் வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க பேசுறதுல கூட என்ன செய்யணுங்க? ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். பேசுறதுல கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் வேணும். நீங்க ஸ்கூல்ல அழகா சொல்லி கொடுக்குறாங்க, இதுதான் பேட் டச், இதுதான் குட் டச். ஒருத்தங்க தொடர்பு முக்கியம் இல்ல. நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய உறவுகள் தொடுவது வேற, மற்றவங்க நம்மள தொடுவது வேற, தொடக்கூடிய இடம் வேற. பிசாசு தூண்டுகிற காரியத்தை எளிமையாய் செய்வான். இங்க சிம்சோனை விலத்தள்ளுவதற்கு அவன் கண்களை பயன்படுத்தினான். பேசிய கன்றா காண்டவுடனே அவன் அவனிடத்திலே பிரவேசித்தான். நீ பார்க்கிற காரியம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ பேசுற வார்த்தை கெட்ட வார்த்தை மாத்திரம் அல்ல, அசுத்தமான வார்த்தை மாத்திரம் அல்ல, தேவையில்லாத எந்த வார்த்தைகளும் நாவிலிருந்து வரக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை, அதுவும் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதா பேசு, இல்லைன்னா வேண்டாம்ன்றாரு. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து என்ன செய்யணுங்க? ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இச்சை அடக்க வேணும். தேவை வேற, இச்சை வேற. ஆண்டு சொல்றார், உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருக்க கடவுள். நம்ம கட்டாயமா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, போடுறதுக்கு துணி, தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். நமக்கு ஆண்டு எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக Dress, அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக சாப்பாடு, அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக வீடு, தப்பே கிடையாது. 3 வேளை எனக்கு சாப்பாடு வேணாண்டவரே, இது என்னங்க? ஆசை, என் தேவை. ஒருவேளை அது கஞ்சியா இருக்கலாம், இன்னைக்கு சாப்பிட்டு சிக்கன் பிரியாணியா இருக்கலாம், இல்லையா ஐயா சொன்ன மாதிரி கொத்து புரோட்டா கூட இருக்கலாம். ஆனா 3 வேளையும் கொத்து புரோட்டா தான் வேணும் இருக்கிற பாத்தீங்களா? அதுதான் இச்சை. 3 வேளையும் பிரியாணியே வேணும் இருக்கிற பாத்தீங்களா? அதுதான் இச்சை. வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு 500 ரூபாய் தான் இருக்குதுங்கம்மா, ஒரு 450 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கோ. இல்ல அந்த 1150 ரூபாய் புடவை தான் வேணும், அதுதான் இச்சை. அப்பா சொல்றாரு 800 ரூபாய் கையில இருக்குது, இந்த 800 ரூபாய்க்கு சுடிதார் எடுத்துக்கோ. இல்ல அந்த 2500 ரூபாய் தான் எனக்கு வேணும், அந்த ட்ரெஸ் தான் வேணும், இப்ப கடனை வாங்கிட்டு வந்து வாங்கு. இதுதான் இச்சை. என் தேவை வேற. என் தேவையை கர்த்தர் அனுதினமும் சந்தித்துக் கொண்டே இருப்பார். வசனம் தான் சொல்லுது, காக்கைகளை பாரு, அதுக்கு போஷிக்கிறாரே, உன்னை போஷிக்காம இருப்பாரா? உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்கவர் வல்லவர். எனக்கு தேவையானது அன்னைக்கு கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் இச்சையில நான் சிக்க கூடாது. இயேசுநாதர் அதே இச்சையில தான் பிசாசு பார்த்தான். பாரு, எல்லாத்துக்கும் கொடுக்குற இங்கிருந்து குதி. தூதர்கள் பார்க்கும் போது எல்லாம் நம்பிடுவாங்களே, இதா கிறிஸ்து, இதா மேசியாங்க. சரி, உங்க கிட்ட உலகம் தான் விழுந்து கால எல்லாத்தையும் தர்ற. எதுக்கு ஆண்டவர் மசியல எதிர்த்து நின்றார். பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவோம். தப்பான சிந்தனை வரும் பொழுது சத்தமா சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் அப்பால பிசாசே. தப்பான வார்த்தை பேசும்போது சத்தமா சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் அப்பால பிசாசே. தப்பான ஒரு நோக்கத்தோடு பார்க்கும்போது சத்தமா சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் அப்பால பிசாசே. உணர்வுகள் எல்லாருக்கும் உண்டு, அதுக்கு அடிமையாக கூடாது. அதுக்கு அடிமையாக கூடாது. அடிக்கடி சொல்லுவேன், தாவீது உட்பரிக்கு மேல உலாவிட்டு தப்பு கிடையாதுங்க. பத்சேபால குளிக்கிறத பார்த்தா பாத்தீங்களா, அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா அங்கிருந்து அப்படியே உலாவிட்டு இருக்கிறா, நடந்துட்டு இருக்கிறா, டக்குனு கண்ணு பாக்குது, யாரோ ஒரு அம்மா குளிச்சுட்டு இருக்கிறாங்க, பார்த்தாச்சு. உடனே என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம போறேங்க தேவ ஊருக்குள்ள நம்ம போறோம், யாராவது பாத்ரூம் குளிச்சுட்டு இருக்காங்க, டக்குனு நம்ம பார்த்துட்டு உடனே என்ன செய்யணும்? திரும்புறல்ல. அதுதான் உத்து பார்த்துட்டு மறுபடி யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் இச்சை. அதுதான் இச்சை. இன்னைக்கு சிம்சோனை விலை செய்தது அதுதான். என் தேவை வேற,
அது கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க இது வச்சிருக்கிறாங்க, இவங்க இது வச்சிருக்காங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க, அவங்க இப்படி வாழ்றாங்க, நம்மளும் அதே போல வாழணும்னு என் தகுதிக்கு மேல கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு மேல நான் போய் சிக்குண்டு கடைசியில கர்த்தரனை ஏண்டா இப்படி கடனாளியா சோதிக்கிறாரோ, கர்த்தரனை ஏண்டா இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரோ சொல்லக்கூடாது. இச்சையிலிருந்து விலக வேண்டும். இச்சை நம்மை விலக செய்து அந்த அபிஷேகமே இல்லாம பண்ணிடும். அபிஷேகமே இல்லாம பண்ணிடும். கடைசியா ஒரு காரியம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. மூணாவது காரியம், ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது நாம் அந்த தேவ வல்லமை இழந்து விடுவோம். தெளிவாக இந்த பலம் எதனால வந்தெல்லாம் விசாரிச்சுட்டு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. 3 தடவை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றும் சொல்றாரு. பெலிஸ்தீர் வந்துட்டாங்கன்னு வேகமா இருக்கிறா, எல்லாம் சின்னாபனமா சதறி போகும். இப்ப அந்த அம்மா என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, உனக்கு என் மேல அன்பே இல்லை, உனக்கு என் மேல அன்பே இல்லை, நீ சும்மா என்ன லவ் பண்றேன்னு சொல்ற, என் மேல அன்பா இருக்குன்னு சொல்ற, நீ என்கிட்ட அன்பாவே இல்லை. அப்படி அன்பா இருந்திருந்தா 3 தடவை என்கிட்ட நீ பொய் சொல்லி இருப்பியா, 3 தடவை என்னை ஏமாத்திருப்பியா அப்படின்னு சொல்லி பயங்கர சிம்பத்தி கிரியேட் பண்ணுது. பயங்கர சிம்பத்தி கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ணி நித்தம் அடிக்கடி தேவார்த்தையை சொல்லி உனக்கு என் மேல அன்பே இல்லை, அன்பு இருந்திருந்தா நீ உண்மை சொல்லியிருப்ப, உண்மை சொல்லியிருப்ப, நீ என்னை ஏமாத்துற, என்கிட்ட நல்ல போல நீ நடிக்கிற, என் மேல அன்பு இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற, எல்லாம் பொய், எல்லா வேஷம், சும்மா நீ எனக்கு அப்படி இப்படின்னு போட்டு அவரை போட்டு ஓவர் டார்ச்சர். நீங்க யோசிக்கிறாரு, இதுக்கு மேல நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லி என் பலன் எங்குதான் இருக்குது, இந்த முடியல தான். எனக்கு மொட்டை அடிச்சாங்கன்னா என் பலன் எல்லாம் போயிருந்து ஒட்டுமொத்த உண்மையும் இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ண அந்த தெளிவில்லாத இடத்துல எல்லாத்தையும் வளர தெளித்தார். எல்லாம் மொட்டை அடிச்சாச்சு, 7 ஜடையும் தூக்கி வச்சு எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு, திரும்பவும் கையில கட்டியாச்சு. சிம்சோனே பெலிஸ்தீர் வந்துட்டாங்க, வேகமா எந்திரிக்கிறா, முடியல. பிசாசு என்ன செய்யறாங்க தெரியும், அவனுக்கு உன் பலவீனம் என்ன நல்லா தெரியும், எங்க அடிச்சா நீ விழுவ நல்லா தெரியும், நமக்கு எப்படி நம்மளை ஏமாற்ற முடியும், எந்த வார்த்தை வந்தா நம்ம விழுவோம், எந்த வார்த்தையை பேசினா நம்ம ஏமாந்து போவோம், எந்த வார்த்தையை சொன்னா கடவுளை விட நம்ம மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நல்லா தெரியும். அழகா சொல்றாரு, என்னை விட தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கணும்னு நினைக்க பார்த்துக்கல. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அப்படி மீதி ஆண்டவருடைய இடத்தை ஆண்டவரை தவிர வேறு யாருக்குமே கொடுக்க கூடாது. அது என்ன சிம்பத்தி பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டிய நாள், சொந்தக்காரங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு சொல்றான், ஐயா பாஸ்டர் தான் போன் அடிக்கும், அது விசுவாசிக்கு போன் போட்டு சொல்ல மாட்டோம். ஐயா இன்னைக்கு வேற வந்துட்டாங்க, ஐயா நாங்க வரலீங்க ஐயா நம்மளாம் சொல்ல மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுடுனே அடுத்த நாள் பாஸ்டர் போன் போயிட்டு எங்க அம்மா வரல, எங்க ஐயா வரல கேள்வி கேட்கணும். ஐயா சொந்தக்காரங்க வந்துட்டாங்க ஐயா ஊர்ல இருந்து, அதனாலதான் வரலீங்க ஐயா. சொந்தக்காரன் வந்தோடனே யாரை மறந்துட்டுங்க, ஏசுநாதனை மறந்தாச்சு. என்னங்க வரல இந்த வாரம், ஐயா மழை வந்துச்சுங்க ஐயா வரலீங்க ஐயா. மழை வந்தோடனே யாரை மறந்தாச்சுங்க, ஏசுநாதனை மறந்தாச்சு. நாங்க போன வாரத்துல ஊட்டியில மீட்டிங் முடிச்சுட்டு மெட்ராஸ்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் இந்த பக்கம் அதிகமா வரவர் இல்லை. ஒரு 8:30 மணி இறங்கிட்டு இருக்கிறோம், தூரல் வந்துட்டு இருக்குது. எல்லாரும் மஞ்சள் கலர் வேட்டி கட்டிட்டு கையில குச்சியோட சின்ன குழந்தைங்க நடந்து வராங்க, பாட்டி மாதிரி நடந்து வர்றாங்க, தாத்தா மாதிரி நடந்து வர்றாங்க, எல்லாரும் நடந்து வர்றாங்க. அவர் கேட்டார், என்ன இத்தனை தூரல் வந்துட்டு இருக்குது, இத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க, எங்க போறாங்க அப்படின்னாரு. நாங்க சொன்னோம், ஐயா இன்னைக்கு தைப்பூசத்துக்கு வந்து பழனி கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க ஐயா, ஃபுல்லா நடந்துதான் போவாங்க, முடிச்சுட்டு வரும்போது அவங்க பஸ்ல வந்துடும், மழை வந்துச்சுன்னா நடந்துட்டு தான் போவாங்க ஐயா. அப்பதான் அவர் சொன்னாரு, இவ்வளவு தூரம் வைராக்கியமா போயிட்டு இருக்காங்க, நம்ம ஜனங்க ஒரு துளி வந்துச்சுன்னா என்ன செய்யுது இல்ல, சர்ச்சுக்கு வர்றதில்ல, அப்புறம் பஸ் போயிடுச்சுங்க சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஆனா இவ்வளவு தூரம் நடந்தே போறாங்களே.
ஏன்னா முக்கியத்துவம், நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம். இங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை விட்டுட்டு தெளிலாளுக்கு சிம்சோன் முக்கியத்துவம் கொடுத்துட்டான். இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை கட்டாயம் தேடி போவோம். பிசாசு நீங்க இப்படிதான் செய்வ, சொந்தக்காரன் வந்திருக்காண்டா, வருஷத்துல ஒரு தடவை தான் வந்திருக்கிறான், அவனை விட்டுட்டு நீ ஊருக்கு போறியா? அவன் சொல்லுவான், நானே வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வரேன், உனக்கு சர்ச்சு தான் முக்கியமா? ஆமா சர்ச்சு தான் முக்கியம் சொல்லணும். ஆமா சர்ச்சு தான் முக்கியம், நான் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றேன், வெயிட் பண்ண. இல்லையா இனிமே நீ வர்றதா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலவா, இல்லையா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் மத்த நாள்லவா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தான் போவேன். தெளிவாக நம்ம தைரியமா சொல்ல முடியல. அது ரகசியம், அது கர்த்தருக்கு எனக்கு உரிய இடம், அதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ லிமிட் இங்கதான், ஆண்ட இடத்துக்குனால வர முடியாதுன்னு சொல்ல முடியல. இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசு கர்த்தருக்குரிய இடத்தை யாரு கொடுத்து வைக்கிறாங்க? கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, வேலை ஸ்தலத்துக்கு, வேலைக்கு, ஓனருக்கு, யார் யாருக்கோ போகுது. விலை செய்வோம், சிம்பத்தி, வார்த்தை ரொம்ப டேஞ்சரஸ். ரொம்ப ரொம்ப ஏமாந்துடக்கூடாது, ஏமாந்துடவே கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் என்றைக்கு நாம் இழக்கிறோமோ அன்றைக்கு நாம் விழுந்து விட்டோம் என்று அர்த்தம். தேவபலம் நமக்குள்ளாக செயல்படாது.